ஹே ஆல்! பிக் பாஸ்ல அந்த கார் டாஸ்க் அந்த இஷ்யூலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அத பார்க்கும்போது எனக்கே போய் அடிச்சிடலாம் போல அந்த அளவு கோவம் வந்தது. திவ்யா வந்து வச்சு செஞ்சுட்டுருக்காங்க. சூப்பர். அ ரெட் கார்ட் குடுக்குற மாரி காட்டுறாங்க. பட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ரெட் கார்ட் குடுத்தா ரொம்ப சூப்பர். என்ன நெனச்சுட்டு பார்வதிலாம் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அந்த கமருதீனுக்கும் சுத்தமா அறிவும் கிடையாது. ஓகே. நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நான் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்திருந்தேன். கமருதீனோட ஃப்ரெண்டு வந்து ஏதோ இன்டர்வியூல பேசுறாங்க. ஷார்ட்ஸ்ல தான் எனக்கு வந்தது. ஃபுல்லா நான் பார்க்க கிடையாது. அவர்ட்ட வந்து ஆங்கர் கேட்குறாங்க. இந்த மாரி ரெட் கார்ட் குடுக்குற மாரி இது பண்ணிட்டு இருக்காங்க. ரெட் கார்ட் குடுத்தா என்ன பண்ணுவீங்க? என்ன மாரி எடுத்துப்பீங்க? அப்டின்னா, ரெட் கார்டு தானே அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அப்டி இப்டின்னு பேசிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஃப்ரெண்டு கஷ்டத்துலயும் கூட இருக்கான், சந்தோஷத்துலயும் கூட இருக்கான் அப்டிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா நீ ஒரு தப்பு பண்றப்ப, இல்ல இது தப்பு இத கரெக்ட் பண்ணிட்டு கரெக்ட்டா இருக்கணும் அப்டின்னு சொன்னா தானே, உன் வாழ்க்கையில வந்து நீ அடுத்தடுத்து முன்னேற முடியும். இல்ல நீ தப்பு பண்றப்ப கரெக்ட் தான். அவன ஏறி மிதிச்சு நீ போய்க்கிட்டே இரு. எவன் எப்படி போனாலும் கவலையே கிடையாது நமக்கு. நம்ம போய்க்கிட்டே இருக்கணும் அப்டின்னா, அவன் எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியும்? ஃப்ரெண்ட் கிடையாது இல்லையா? அப்போ என் மைண்ட்ல அவன் என்ன நெனச்சிட்டு இருக்கான்? இதான் சான்ஸ்ன்னு உன்ன இறக்கி விடுறதுக்கு அவன் கூட இருக்க மாரி தான் எனக்கு தோணுது. அவன் உனக்கு ஒரு ஃப்ரெண்டாவே எனக்கு தோணல. ஸோ அந்த ஃப்ரெண்ட் பேசினது தான் எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பழகுனா, நீ இன்னும் இப்படி தான்டா இருப்ப அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பாய்.